நாம அடுக்கும் சார். இப்ப நம்ம ஜிஆர் சாமிநாதன் ஜஸ்டிஸ் அவர் ஜிஆர் சாமிநாதன் பதவி நீக்கம் 120 எம்பிகள் ஆதரவு. உயர்நீதிமன்ற நீதிபதி ஜிஆர் சாமிநாதனை பதவி நீக்க கோரும் தீர்மானத்துக்கு ஆதரவாக 120 எம்பிக்கள் கையெழுத்து மக்களவை சபாநாயகர்களிடம் வழங்கிய திமுக கூட்டணி. நாக்குதான் எழுதணும். என்ன நீங்க கொடுத்த கையெழுத்து போட்ட டாக்குமெண்ட்டை நாக்குதான் எழுதணும். என்ன சொல்றேன், டெல்லியில ஒரு ஜஸ்டிஸ், ஹைகோர்ட் ஜஸ்டிஸ், உயர்நீதிமன்ற நீதிபதி வீட்டுல தீர்ந்த மாதிரி கோடி கணக்குல பணம் இருந்துச்சு. அவங்க சுப்ரீம் கோர்ட்டு பதவி நீக்கன்னு சொல்ல முடியல. என்ன நீங்க 120 பேர் கையெழுத்து போட்டா ஒண்ணு புடுங்க முடியாது. அதுதான் அந்த காலத்துல சட்டத்தை போலீஸ்காரங்களை கொடுக்காம கருப்பு சர்டிபிகேட் கொடுத்தான். இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் தான் போலீஸ் கொடுத்தான். அறிவிக்கிற பேசக்கூடாது. 120 பேர் கையெழுத்து போட்டா உடனே தூக்கிட மாட்டாங்க. உங்களுக்கு வேணும்னாலும் கையெழுத்து போடுவீங்க, உங்களுக்கு வேணும் உட்காரிச்சிங்க. வீட்டு வேலை உங்க வீட்டு சாரா என்ன அவர் உங்களுக்கு கொடுத்துறது என்ன தெரியுமா, ஓட்டு வங்கி போயிடும். உடனே வந்துடும் கூட்டாளி ரவுடி இருக்கால, ரவுடி கட்சி கூட்டணி கட்சி தலைவர் உயர்நீதிமன்றத்துக்கு வெளில அடிச்சால 4 நிமிஷம் அடிச்சாங்க. ஒழுங்கா கூட அடிக்கலன்னு பேசுவேன். என்ன அவனுக்கெல்லாம் பயம். நம்ம அன்பர்களுக்கு நம்ம டெபாசிட் இழந்த கவர்மெண்ட் தாழ்த்தப்பட்ட ஜாதிகள் ஓட்டு வேணுங்கிறதுக்காக, ஓட்டு வங்கி போயிடுன்றதுக்காக அவர் கொடுத்த தீர்ப்பு பிரச்சனை இல்ல. அவர் நெத்தியில் இருக்க திருநீர் தான் மொத்தமா திமுக பிரச்சனை. என்ன ஜாதி கலவரத்தையும் மத கலவரத்தையும் தூண்டுறதே நீங்க தான். எல்லாமே மச்சமா இருக்காங்க. யாரு கிறிஸ்டியன்ஸ், இந்துஸ், முஸ்லிம்ஸ். நீங்க தானே ஜாதி கலவரத்தை தூண்டுறீங்க. ஃபர்ஸ்ட் உங்க தொண்டர்கள் உங்க பயத்துக்கு போடுவாங்க, பொண்டாட்டி பிள்ளைய அழிச்சிருவீங்க. ஆனா உங்க தொண்டர்களோட குடும்பமே உங்களுக்கு போட மாட்டாங்க. எழுதி வச்சுக்கோங்க. நீங்க ஓப்பன் சேலஞ்ச் வைக்கிற, ஓப்பனா ஓட்டு போட சொல்லு. என்ன எழுதி தரேன், பேச்சுக்கு சொல்ல. உன் தொண்டர்கள் உனக்கு பயந்து போடுவாங்க. ஏன்னா கண்ட்ரியில ஒண்ணு மாதிரி கட்சியில அராஜகத்துக்கு முக்கியம். ஓட்டு போட குடும்பத்தையே அழிச்சிரு. அதனால பயம் இருக்கும். உங்க தொண்டர்கள் போடுவாங்க. ஆனா தொண்டர்களோட குடும்பமே உங்களுக்கு போட மாட்டாங்க. எழுதி வச்சுக்கோங்க. இந்த வாட்டி கொளத்தூர் தொகுதியிலும் சேப்பாக்கம் தொகுதியிலும் டெபாசிட் கூட வாங்க மாட்டீங்க. ஏன்னா உங்க யாரு துணைசின்னு எவ்வளவு பெரிய ஐடி கம்பெனி வச்சிருந்தாரு, விட்டுட்டு இருந்தாரு. உதவி தள்ளிட்டு எனக்கு ஐடி கம்பெனி வேண்டாம், நான் மக்களுக்காக போறேன்னுட்டாரு. என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தற்கொலை மாதிரி நீங்க பேசிட்டு எங்களை மற்றவங்களுக்கு சொல்லக்கூடாது. பொதுமக்கள் பக்காவா போட்டோவோட வீடியோவோட யூடியூப்ல சோசியல் மீடியால போட்டா பொய் வதந்திகளை பரப்பான்னு சொல்லிட்டு வளர்ச்சி நாய் வண்டி பிடிக்கிற மாதிரி, நாய் வண்டி படிச்சு நாய்களை திருநாய்களை பிடிக்கிற மாதிரி சோசியல் மீடியால போடுறவங்க உங்களை. ஏன்னா அவங்க நீங்க ஆட்சி நடத்துறது சோசியல் மீடியால. அதை கெடுக்கிறதுக்கு உனக்கு எத்தனை தைரியம் இருந்துச்சுன்னு போலீஸை வச்சு எஃப்ஐஆர் போட்டு பிடிக்கிறீங்க. கேவலம் உங்களுக்கு எல்லாம் போட்டோட ஆதாரத்தோட போடுறாங்க. வெக்கமா இல்ல? இதுல கொடுங்க வெள்ளை அறிக்கை. ஃபர்ஸ்ட் அறிக்கையை கொடுங்க, அப்புறம் வெள்ளையா கருப்பா நாங்க தீர்மானிச்சுக்கிறோம். என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போறோம். தேங்க்யூ.